ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணதுக்கு, ஃபாலோ பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. டிஎம்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே லிங்க்டின் வந்து ரொம்ப முக்கியங்க. ரெக்ரூட்டர்ஸ், மேனேஜர், ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கில்ஸு, நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஈவெண்ட்ஸ் போனீங்கனாலும் சரி, அதையுமே வந்து லிங்க்டினில் போட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 5 ரெஸ்யூமாவது போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்வீடனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வீடன் டெம்ப்ளேட்டில் வந்து ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் போட்டு வச்சுக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட டெம்ப்ளேட்டில் வந்து ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இங்கே ரெஸ்யூம் வந்து மேனுவலாக பார்க்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரில் தான் வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் லிஸ்ட் ஆகும். உங்கள் ரெஸ்யூம் வந்து அவங்களோட கீவேர்ட்ஸ் கூட மேட்ச் ஆனால் மட்டும்தாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் அண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமை புல்லட் பாயிண்ட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஃபீல்ட்ஸ் மட்டும் ரெஸ்யூமில் கொடுத்தா போதும். என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள் கம்பெனியில் செக் பண்ணி பாருங்கள். அது கம்பெனி மூலமாக வந்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டு, ஒரு 1 or 2 months அக்காமடேஷன், வீசா எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வழி. இல்லை நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது நம்ம ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ராட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் ஆன்சைட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்களே அப்ளை பண்ணி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிங்க்டின்ல வந்து அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா எனக்கு லிங்க்டின் தான் வந்து ஒர்க் ஆச்சு. பட் வேறு சைட்ஸும் இருக்குது. நான் அந்த சைட்ஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் ஆன ஒரு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹை லெவல் கம்பெனி வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 to 6 months அந்த கம்பெனியில் வந்து திருப்பி அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லோ லெவல் கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து கிடைக்குதான்னு பாருங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ கிடைக்கல அப்படின்னா மீடியம் லெவல், அதுக்கப்புறம் ஹை லெவல் போங்க. இல்லை இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க லோ லெவல் கம்பெனிலேயே அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கூட நீங்கள் ஹை லெவல் கம்பெனி வந்துட்டு மாறலாம். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆன டிப்ஸு. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே ஹை லெவல் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா திருப்பி ஒரு 6 months நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனில் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்பவே டவுனாக இருக்குது. நீங்கள் அப்ராட் வரணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். எவ்வளோ நாள் கழித்து வேலை கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ண நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டு போட்டு என்னென்ன கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூ கால் வருதா, எந்தெந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சு, என்னென்ன கம்பெனியில் வந்து எந்தெந்த ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு நிறைய கம்பெனியில் ரிஜெக்ட் ஆனால் அடுத்த கம்பெனியில் எப்படி வந்து நம்ம செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கொஷின்ஸை வச்சு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதை விட முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்கிற எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் கன்சல்டன்சியோ இல்லை ஏஜென்சியோ கிடையாதுங்க. என்னால் நினச்சாலும் ரெஃபர் பண்ண முடியாது. நான் யாருக்கும் வேலையும் வாங்கி தர முடியாது. என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் நாலேஜ், உங்களோட ஸ்கில்ஸை வச்சு மட்டும்தான் ஸ்வீடன்னு கிடையாது எந்த ஊராக இருந்தாலுமே வர முடியும். ஸோ யாராவது வந்து வேலை தேடிட்டுருக்கீங்க ஸ்வீடனில் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.